1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரம், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். 8 திசையாவும் தொட்டு பெருஞ்சோழன் ஏரி கடல் வென்றதுண்டு. அவன் விட்ட இடமெங்கும் வேங்கை கடல் வீரன் வென்று வருகிறான் என்று. சோழாஸ் ஹிஸ்டரி proudly presents சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் 2. நான்காவது அத்தியாயம். குந்தவையின் கண்கள் பேசும் கதை. தமிழகத்தில் சோழர்களின் நாடு பொற்காலமாக மாறிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஆதித்த கரிகாலன் சோழ நாட்டை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தான். சென்ற அத்தியாயத்தில் குந்தவையை நாகம் கொட்டியது. ஆபத்தில் இருந்த குந்தவையை வந்தியத்தேவன் வைத்தியரிடம் கொண்டு அனுமதித்தார். தஞ்சை அரண்மனையில் சோக கீதங்கள் ஒலித்தன. இளவரசி குந்தவையின் அழகான முகம் பாம்பின் விஷத்தின் கொடுமையால் வாடி போயிருந்தது. வைத்தியர் இளவரசி குந்தவை உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் இன்று முழுவதும் உறங்கக்கூடாது என்று உறுதியாக கூறியிருக்கிறார். சுந்தர சோழர் தன் மகளின் உயிருக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தார். உடனே அரண்மனையில் ஆடல், பாடல், இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இரவு முழுவதும் இடைவிடாமல் இசை ஒலித்தது. குந்தவையின் கண்கள் மயங்கி வந்தாலும் அவர் தந்தையின் கண்களை பார்த்து தன்னை தானே தூக்கி கொண்டாள். குந்தவை தன் தந்தையிடம், தந்தை, தான் இந்த சோழ நாட்டு இளவரசி என்பதால் படைத்தளபதி என்னை நீண்ட தூரம் வைத்தியரிடம் சேர்த்து காப்பாற்றினார். இதே நிலை மக்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்களை யார் காப்பாற்றுவார்கள்? இந்த சோழ நாட்டில் வைத்தியர்களுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் பஞ்சமா என்ன? ஏன் அதிகமாக இல்லை? இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், கோவில் மருத்துவம் என அனைத்து மருத்துவத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். என் தந்தையின் ஆட்சியில் அதிகமாக வைத்தியர்களும் வைத்தியசாலைகளும் உருவாக்க வேண்டும். இந்நாட்டு மக்களின் நலனும் வளர்ச்சியும் என்னுடைய இரு கண்கள். ஒவ்வொரு கோவிலில் உள்ள பூசாரிகள் நாடி பார்ப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிந்த மூலிகையை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இளவரசி, தங்களை காப்பாற்றிய வைத்தியர் நான் தான். என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு பயணியாக சோழ தேசத்துக்குள் வந்தேன். இந்த நாட்டில் போதுமான மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளும் இல்லை என்பது நான் உணர்ந்தேன். இருப்பினும் தனக்கு தெரிந்த மருத்துவத்தையும் இங்கு கிடைக்கும் மூலிகையையும் பயன்படுத்தி மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முயன்று வருகிறேன். தாங்கள் தன் தந்தையிடம் கூறியது வரவேற்கக்கூடியது. கிராமப்புறங்களில் அதிகமாக மருத்துவர்களை உருவாக்குங்கள். இதற்காக நானும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். அரசே, இனி இளவரசிக்கு ஒன்றுமில்லை. அவர்களின் விஷம் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டு விட்டது. குந்தவை ஆதித்தனிடம், அண்ணா, எங்கு இனி தஞ்சையை பார்க்க முடியாதோ? நான் கண்ட கனவெல்லாம் சிதைந்து போய்விடுமா? உயிர் பிழைப்பேனா என்று பயம் இருந்தது. ஆனால் படைத்தளபதி என் உயிரை காப்பாற்றி விட்டார். ஆமாம் குந்தவை, வந்தியத்தேவனை தந்தை படைத்தளபதியாக நியமிக்கும் போது எனக்கு துளியும் விருப்பமில்லை. இருப்பினும் தந்தை வந்தியத்தேவனை படைத்தளபதியாக நியமித்தார். ஒருவேளை தந்தை வந்தியத்தேவனை நியமிக்காமல் இருந்திருந்தால் உன்னை இப்பொழுது பார்த்திருப்பேனா என்று தெரியவில்லை. அன்று இரவு வந்தியத்தேவன் மீண்டும் குந்தவையின் கண்களை காலையில் பார்த்து ரசிப்பதற்காக அறைக்கு எதிரே உறங்குவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வந்தியத்தேவன் தன் மனதில், என் காதலியை யமனிடத்தில் இருந்து நான் மீட்டு விட்டேன். இளவரசியை காப்பாற்றி விட்டேன். அவர்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்து விட்டேன். அடே வந்தியத்தேவா, உன்னை நினைத்தால் எனக்கே பெருமையாக இருக்கிறதடா என தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். என்னுடைய காதலிக்கு இனி ஒன்றும் இல்லை என்று மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை தஞ்சை அரண்மனையில் வெயில் பொழிந்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் கண் விழிப்பதற்கு முன்பு குந்தவை கண் விழித்து வந்தியத்தேவன் உறங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றார். வந்தியத்தேவன் இப்பொழுது கண் விழிக்க குந்தவை எதிர்பார்த்து அறைக்கு எதிரே காத்து கொண்டிருக்கிறான். நீண்ட நேரம் சென்றும் குந்தவை அறையின் கதவுகள் மூடியபடியே இருந்தது. இதனை கண்ட வந்தியத்தேவன் மிகவும் வருத்தமடைந்தான். வந்தியத்தேவன் மீண்டும் தன் மனதில், குந்தவை நேற்று முழுவதும் உறங்கவில்லையே, ஆகையால் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள் போல் தெரிகிறது என நினைத்து கொண்டு அவ்விடத்திலிருந்து வருத்தமாக செல்கிறான். ஆனால் பின்னால் நின்ற குந்தவை, படைத்தளபதி, படைத்தளபதி என்று கூற, என் அறைக்கு எதிரே அமர்ந்து கொண்டு என் அறையையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வந்தியத்தேவன், அது ஒன்றுமில்லை இளவரசி. உங்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா, உங்களால் நடக்க முடிகிறதா என்று பார்ப்பதற்காக வந்தேன். அதை பார்க்க வேண்டுமென்றால் அறைக்கே வந்திருக்கலாமே. ஏன் இப்படி? தங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நான் உங்களை நீண்ட நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இவ்விடத்தில் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இளவரசி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
இங்கு உறங்கினால்தான் உறக்கம் வருகிறது. அப்படியா படைத்தளபதி? அப்பொழுது என்றால் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே காவலாளிகள், அவர்களுக்கெல்லாம் உறக்கம் வரவில்லையா என்ன? நல்ல விளக்கம். இதனை நான் நம்பிவிட்டேன். சரி படைத்தளபதி, என்னை பாம்பானது கடித்ததும் ஓடோடி வந்து தள்ளு வண்டியில் என்னை அழைத்து வைத்திரிடம் சென்றீர்களாமே, உண்மையா? உங்களால் முடியாத போதிலும் இழுத்து சென்றீர்களாமே, உண்மையா? என்னை நினைத்து கண் கலங்கினீர்களாமே. வந்தியத்தேவன் சற்று மழுப்பினான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசி. உங்களிடம் யாரோ இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அநேகமாக அந்த வள்ளியாகத்தான் இருப்பாள். அவளை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். வந்தியத்தேவன் இப்படியே நழுவி சென்று விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் குந்தவை, படைத்தளபதி, எங்கே செல்கிறீர்கள்? இங்கு வாருங்கள். ஆமாம், நீங்கள் கண் கலங்கினீர்கள் என்று வள்ளிதான் என்னிடம் கூறினாள். நீங்கள் இந்நாட்டின் மீதும் என் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று அப்பொழுதுதான் தெரிய வந்தது. அதன் பிறகு நான் உறங்காமல் பார்த்துக் கொள்வதற்காக என் தந்தையையும் என் அண்ணனையும் அழைத்து வந்தீர்கள் என்று கூறினாள். சோழ நாட்டு இளவரசியாக உங்களிடம் கேட்கிறேன், இப்பொழுது நீங்கள் உண்மையை தான் கூற வேண்டும். வானர் குலத்து இளவரசர் வாக்கை தவறவிட மாட்டார் என்று நினைக்கிறேன். கேட்கவா? இதற்கு வந்தியத்தேவன், இளவரசி, அப்படி என்ன கேட்கப் போகிறீர்கள்? நீங்கள் கண் கலங்கினீர்களா இல்லையா? அது இளவரசி, ஆமாம், கண் கலங்கினேன். ஏனென்றால் நான் படைத்தளபதியாக பதவியேற்கும் முன்பு இந்நாட்டு அரசரிடம் அரசர் குடும்பத்தில் ஏதேனும் ஒன்று என்றால் என் உயிரை கொடுத்தேனும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறினேன். நான் கூறிய வாக்கானது எங்கு நிறைவேற்றாமல் சென்று விடுவோமா என்று பயம் இருந்தது என்னுள். அதற்காக கண் கலங்கினேன். இதற்கு குந்தவை, படைத்தளபதி, உண்மையைத்தான் கூறுகிறீர்களா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? அதற்கு வந்தியத்தேவன், இளவரசி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முழுவதுமாக கொடுக்கவில்லை. உண்மையை கூற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் உங்களின் அழகான இரு கண்களை தினமும் பார்த்து ரசித்தேன். அந்த கண்களை இனி பார்த்துவிட மாட்டேனோ என்ற பயம் இருந்தது. தினமும் நான் கேட்டு ரசித்த உங்களின் குரலை இனி கேட்க முடியாதோ என்ற அச்சம் இருந்தது. உங்களின் முகத்தில் முத்துக்கள் சிந்தும் அந்த சிரிப்பானதை பார்த்துவிட மாட்டேனோ என்ற ஏக்கம் இருந்தது. நீங்கள் நடந்து வரும் அழகினை இனி பார்ப்பேனா என்ற கேள்வி எழுந்தது. மீண்டும் உங்களை பார்க்க முடியாதோ என்று கண் கலங்கியது. இளவரசி, அனுமதியின்றி தங்களின் அழகை ரசித்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியாக மன்னிப்பு. அப்பொழுதென்றால் போர்க்களத்தில் பயிற்சி செய்யவில்லை, முழு நேரமும் இதே வேலையாக என் பின்னே சுற்றி கொண்டிருந்திருக்கிறீர்கள், அப்படிதானே? நான் என்னுடைய பணியை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதிரே வரும்பொழுது பார்ப்பேன். இதற்கு குந்தவை, இயற்கையெல்லாம் அதன் அனுமதி பெற்று ரசிக்கின்றோம். வந்தியத்தேவன் குந்தவையிடம், எப்பொழுதும் நான் கூறுகிறேன், சோழ மக்களுக்கும் சோழ நாட்டுக்காகவும் என் உயிரையும் கொடுப்பேன். சோழ நாட்டின் மீது வைத்திருக்கும் அன்பானது எப்பொழுதும் குறையாது. படைத்தளபதி, நீங்கள் சோழ நாட்டின் மீது வைத்திருக்கும் அன்பானது கடைசி வரை மாறாததாக இருக்க வேண்டும். அத்துடன் என் மீது வைத்திருக்கும் அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு சற்றும் புரியவில்லை. இளவரசி, எனக்கு புரியவில்லை, என்ன கூறினீர்கள் என்று. படைத்தளபதி, நாம் நேசிப்பவர்களின் மீது வைக்கும் அன்பானது ஒருபொழுதும் குறையாமல் இதே போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். எனக்கு புரிந்துவிட்டது இளவரசி. வந்தியத்தேவன் குந்தவையின் கண்களை பார்த்து, அன்பானது ஒருபொழுதும் குறையாது என்று கூறுகிறார். அதற்கு வந்தியத்தேவன், இளவரசி, தங்களிடம் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும். படைத்தளபதி, இப்பொழுதுதான் நாம் இருவரும் பேசிக்கொண்டோம், அதற்குள்ளே கடிதமா? இதை எப்பொழுது எழுதினீர்கள்? இளவரசி, தங்களை முதல் முறையாக பார்த்தவுடனே இக்கடிதத்தை நான் எழுதிவிட்டேன். இதனை என்னுடனே தினமும் நான் வைத்துக் கொண்டேன். இதற்கான நேரம் வரும் வரை காத்திருக்கலாம் என்று. இதற்கான நேரம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. எங்கே கொடுங்கள் பார்க்கலாம். இளவரசி, சற்று நன்றாக இருக்காது, இருந்தாலும் முழுவதுமாக படித்து விடுங்கள். ஒன்றை மட்டும் உங்களிடம் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை கூறிய பிறகு அக்கவிதையை படித்தால் நன்றாக இருக்கும். எங்கே கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கா நிழல், என் இதயம் உன்னை நோக்கி எப்பொழுதும் துடிக்கிறது. கொடிமுடி மன்னனின் மகளாய் களத்தில் வீரமும் கனவில் காதலும் வந்தியத்தேவனாகிய என் மனதில் கண்களால் உன்னை தேடுகிறேன். மனதில் உன் நினைவுகள் மலர்கின்றன. சங்கதில் முழங்கும் யுத்த களத்தில் உன் முகத்தை நினைத்து நான் மகிழ்கிறேன். ஒரு நாள் என் மனதை திட்டிக் கொண்டு நீ இருக்கும் இடத்திற்கு சென்றேன். மறைந்திருந்து உன்னை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. உன் கண்கள் என்னை கண்டன. நானும் உன்னை பார்த்து சிரித்தேன். மனதில் எண்ணங்கள் பல, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. வார்த்தைகள் வரவில்லை என்றால் பிறகு என்ன செய்தீர்கள்? பிறகு ஒரு கவிதையை எழுதி உன் கையில் கொடுத்தேன். அதில் என் உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறேன். இளவரசி, இப்பொழுது கடிதத்தை படியுங்கள். வானில் பறக்கும் பறவை போல் என் மனம் உன்னை நோக்கி பறக்கிறது. கடலில் ஆழமாக மூழ்கும் முத்து போல் என் இதயம் உன்னில் ஒளிந்திருக்கிறது. மலரின் மனம் போன்ற உன் இதயம் என்னை மயக்கிவிட்டது. உன்னை பிரிய முடியாது என் உயிரே. இக்கவிதையை படித்த பின் உன் முகம் சிவந்தது. நீ என்னை பார்த்து மெதுவாக சிரித்தாய்.
அந்த சிரிப்பு என்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றது. படைத்தளபதி, நான் இப்பொழுதுதான் இக்கவிதையை படிக்கிறேன். அதற்குள்ளே என் முகம் சிவந்தது. நான் உங்களை பார்த்து சிரித்ததையெல்லாம் கவிதையில் எழுதியிருக்கிறீர்கள். இளவரசி, நீங்கள் இக்கவிதையை படித்த பிறகு என்ன செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை தான் முன்னரே கவிதையில் எழுதியிருந்தேன். படைத்தளபதி, அப்பொழுதென்றால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டீர்களா? இளவரசி, சொர்க்கத்தில் தானே நின்று கொண்டிருக்கிறேன். படைத்தளபதி, கவிதை நன்றாகத்தான் இருக்கிறது. இளவரசி, கவிதை மட்டுமா? இருவரும் தான். சரி படைத்தளபதி, நான் நீண்ட நேரம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டேன். அரண்மனைக்குள்ளே செல்கிறேன். அதே நேரத்தில் சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலரின் கையால் இறந்த வீரபாண்டியரின் கட்டளைப்படி பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் யாருக்கும் அறியாத வண்ணம் வீரபாண்டியனின் மகன் அமரபுயங்கனை ஒரு படகோட்டியின் வீட்டில் இவனது தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டார். நான் அவர் தந்தையின் நண்பன். அவன் வளரும் வரை அவனது தாய் விடத்திலேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார். அதன் பிறகு பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் வீரபாண்டியனின் மனைவியிடம், அரசி, என்னை மன்னித்து விடுங்கள். வீரபாண்டியர் கடைசி நிமிடத்தில் கூறியதைத்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். அரசி, ஒரு பொழுதும் இளவரசர் அமரபுயங்கனிடம் நீ பாண்டிய நாட்டு அரசன் என்று கூறிவிடாதீர்கள். அவரை ஒரு சாதாரண மனிதனாக இந்த படகோட்டியுடன் வேலை செய்து கொண்டிருக்கட்டும். இளவரசருக்கு காலையில் நான் பயிற்சி அளிக்கிறேன். பிறகு தனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த படகோட்டிக்கு உதவி செய்யட்டும். நான் இவ்விடத்தில் இருந்து கொண்டே சோழர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். நம் இளவரசர் முதலில் பாதுகாப்பாக வளர வேண்டும். அதற்கான நேரம் வரும் வரை காத்திருக்கலாம். பிறகு அனைத்து உண்மையும் நான் கூறுகிறேன். வீரபாண்டியனின் மகன் அமரபுயங்கன் வளர்ந்து வரும் நிலையில் சிறு வயதிலேயே பயிற்சியில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறான். இதனை கண்ட வீரபாண்டியனின் மனைவி அமைச்சர் சிங்களவனிடம், அமைச்சரே, பாருங்கள், சிறு வயதிலேயே போர்க்களத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறான். இளவரசி, யார் அவர்? பாண்டியர்களின் வம்சம். வீரபாண்டியரின் மகன் அல்லவா? அவர்களின் குணம் இருக்கத்தானே செய்யும். அதே நேரத்தில் படகோட்டிக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அமரபுயங்கனை தனக்கு பிறக்கவில்லை என்றாலும் தனது மகன் போல வழி நடத்துகிறான். இரு குழந்தைகளும் சிறு வயதில் இருந்தே மிகவும் மகிழ்ச்சியாக வளர்கிறார்கள். அதே நேரத்தில் ராஷ்டிரகூட நாட்டில் 3ஆம் கிருஷ்ணன் தனது அமைச்சர் படைத்தளபதிகளிடம், படைத்தளபதிகளே, நாட்கள் கடந்து கொண்டே செல்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஆதித்த கரிகாலனிடமிருந்து போருக்கான தேதி அறிவிக்கப்படலாம். நாம் கைகோர்த்து நட்புறவை வைத்துக்கொண்டு போரிடுவதற்கு எந்த ஒரு சாம்ராஜ்யமும் இல்லை. ஆகையால் முழுவதுமாக போரில் நாம் மட்டுமே ஈடுபட வேண்டும். படை வீரர்களை பன்மடங்கு உயர்த்துங்கள். அவர்களுக்கு படைத்தளபதி என பலரை நியமியுங்கள். ஒவ்வொரு 1000 படை வீரர்களுக்கும் ஒவ்வொரு படைத்தளபதிகள் இருக்க வேண்டும். புதியதாக வரும் படை வீரர்களுக்கு பயிற்சி அதிகமாக தேவைப்படும். ஆகையால் படைத்தளபதி ஆகிய நீங்கள் தகுந்த பயிற்சி அளியுங்கள். படை வீரர்களை முதலில் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயிற்சியை கொடுங்கள். பிறகு எதிரிகளை அழிப்பதற்கான பயிற்சியை கொடுங்கள். சரியான பயிற்சி கொடுக்கவில்லை என்றால் நான் உங்களை வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பேன். நான் கூறியது படைத்தளபதி ஆகிய உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு மீண்டும் கூறுகிறேன். அதாவது நான் கூறியது, அவர்கள் கண்முன் உங்களை கொன்று விடுவேன் என்று கூறுகிறேன். ராஜாதித்தனை வீழ்த்தியது போல் இந்த ஆதித்தனை வீழ்த்துவதற்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் செல்வேன். ராஜாதித்தனை புறமுதுகில் குத்திதான் வீழ்த்தினேன். ஆனால் இந்த ஆதித்த கரிகாலனை நேரடியாக குத்தி வீழ்த்துவேனடா. ராஜாதித்தன் ஒரு மாவீரன். ராஜாதித்தன் 4 தேசங்களை எதிர்த்து போரிட்டும் தைரியமாக நின்றான். ஆனாலும் என்னை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த ஆதித்த கரிகாலன் என்னை எதிர்த்து என்ன செய்துவிடப் போகிறான் என்று கூறுகிறார். ஆதித்த கரிகாலன் இவர்களை எதிர்த்து என்ன செய்ய போகிறார்? குந்தவையும் வந்தியத்தேவனும் ஒருவருக்கொருவர் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டார்கள். குந்தவை வந்தியத்தேவனின் காதல் சோழ தேசத்தை எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, மாற்றத்தை ஏற்படுத்துமா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.